ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது இன்னும் முடிவடையலை. அதற்கு பதிலாக வடகொரியா அப்படிங்கிற நாட்டினுடைய அதிபர் இப்போ அமெரிக்காவுக்கு அசால்ட்டா ஒரு மிரட்டல் ஒன்று விடுத்திருக்காரு. இது இந்த பக்கம் இருக்கும்போது யுஏஇயும் பஹ்ரைனும் கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சிகளும் அடங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய கப்பலை தட்டி தூக்கியிருக்காங்க டைரக்டா ஈரான். இது எப்படி சாத்தியமானது? அது தொடர்பான வீடியோ காட்சிகள். மாஸ்கோவில் மே மாதம் 9ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான அணிவகுப்பு ஒன்று நடத்தியிருக்காங்க. அது எதனால? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இன்னையோட முடிஞ்சு போச்சா? என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும்? டீட்டெயில்டா பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உலகம் முழுவதும் ஹண்டா அப்படிங்கிற வைரஸை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அர்ஜென்டினா அப்படிங்கிற ஒரு யூத நாட்டில் இருந்து கிளம்பி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சொகுப்சு கப்பலையே ஆட்டம் காண வச்சிருக்கு இந்த ஹண்டா வைரஸ். ஆனா 2009ஆம் ஆண்டு இது தொடர்பாக ஐக்கிய நாடுகளுடைய அவையில கடாஃபி அவர்கள் பேசி இருக்கக்கூடிய விஷயம். லிபியாவினுடைய அதிபர், இப்ப அவர் இறந்து போயிட்டார் அமெரிக்காவோட சூழ்ச்சினால. பட் அவர் பேசியிருந்த வார்த்தைகள் என்னன்னா, அவர்களே ஒரு வைரஸை உருவாக்கி அதுக்கான மருந்தை அவங்களே தயாரிப்பாங்க, உலகத்தை காப்பாத்துறது நாங்க தான் அப்படின்னு பெருமை பொங்க பேசுவாங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. மற்றபடி அவங்க உலகத்துக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கம்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ காலம்தான் இப்படிப்பட்ட குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இந்த வார்த்தையை நிறைவு செய்கிறேன். الأمصال لا تباع، الدواء لا يباع. اقروا الكتاب الأخضر لا يسمح ببيع الدواء. الدواء لا يباع. اعلنوا قولوا الدواء مجاني. அமெரிக்கா தனது 3 போர்க்கப்பல்களை ஒரு முக்கியமான இடத்துல போய் நிப்பாட்டியிருக்காங்க. அதுதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். அந்த கப்பல்களுடைய பெயர் என்ன அப்படின்னா யுஎஸ்எஸ் ட்ரக்ஸ்டன், யுஎஸ்எஸ் ரஃபேல் பெரால்டோ அப்படிங்கிற, 3வது யுஎஸ்எஸ் மேஷன் அப்படிங்கிற கப்பல். இது தூண்டில் மாதிரி போட்டு ஈரான் மீன் பிடிக்கிறதுக்கு சமம். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலாக இருக்கக்கூடிய இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்டு கப்பல்கள்லாம் மறுபடியும் திருப்பி அமெரிக்காவுக்கே போயிடுச்சு. பட் இப்போ புதிதாக 3 இதை இறக்கியிருக்காங்க. இப்போ ஈரானுடைய அதிவேத தாக்குதல்னால படகுகளை வச்சு ஒரு பெரிய கொசுப்படை ஒரு அட்டாக் நடத்த போறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை ஈரான் கொடுத்துருக்காங்க. அது என்னடா கொசுப்படை அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது, இது நாங்க தாக்குதல் நடத்துவோம்ல, அப்பதான் தெரியும் இதற்கு நாங்க ஏன் கொசுப்படை அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு. இதனடா இது மஸ்கிட்டோ ஃபோர்ஸா? இப்படி ஒரு ஃபோர்ஸை இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையேன்னு உங்களுக்கு தோணுச்சு இல்ல? இதே மாதிரியான கேள்விகள் தான் எங்களுக்கும் இருக்கு. அந்த பதிலுக்காக நம்ம காத்திருப்போம். இங்கிலாந்தினுடைய பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு உலகத்துக்கு சொல்லியிருக்காரு. முஸ்லிம்கள் வெற்றிகரமான மேதமை மிக்க ஆக்கப்பூர்வமான மக்கள் அவங்க. அது மட்டும் கிடையாது, நல்ல பண்பு, நல்ல கலை, வரலாற்றுல மிகச்சிறப்பான ஒரு பங்களிப்பை யூகேவுக்கு கொடுத்தவங்களும் அவங்க தான். நவீன பிரிட்டனுடைய முகமா திகழ்றதும் அவங்க தான். ஸோ இஸ்லாமிய நாடு அல்லாத ஒரு ஐரோப்பிய கண்ட்ரி இஸ்லாமியர்களை புகழ்வது அப்படிங்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். நீங்க பாலஸ்தீன விடுதலைகளுக்காக 2024, 2025 அதிகமான அளவுல போராட்டங்கள் நடத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா யூகேவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சப்போர்ட்டர்ஸ் தான். அப்போ அப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் அங்கே அரங்கேறுது அப்படின்னா அதிகமான அளவுல இஸ்லாமியர்கள் அங்கே இருக்காங்கன்னு அர்த்தம்.
அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவர் பாராட்டியிருக்காருன்னு நினைக்க தோணுது. ஏன்னா யூகேவினுடைய கவர்மெண்ட்டுங்கிறது இப்போ ஸ்ட்ராங்கா இல்ல, ஆட்டம் கண்டுகிட்டே இருக்கு. மாஸ்கோவினுடைய வெற்றி நாள் மே மாதம் 9ஆம் தேதி. உங்களுக்கு நான் ஏற்கனவே இது பற்றிய அறிமுகத்தை கொடுத்திருக்கேன். அந்த அறிமுகத்துல நான் குறிப்பிட்ட வார்த்தைகள் சில இது இருக்கு. அதாவது தொடர்ச்சியாக ஜெர்மனி அப்படிங்கிற கண்ட்ரி 2ஆம் உலக போர்ல ரஷ்யா கிட்ட படையெடுத்து வரும்போது ரஷ்யா ஜெயிச்சிச்சு ஜெர்மனியை. அந்த வெற்றியை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் தான் மே மாசம் 9ஆம் தேதி. உக்ரைனோட நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர்ல முடிவுக்கு வரணும் அப்படின்னா இந்த மே மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு பெரிய அளவுல போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு கீவுக்கு வாக்கு கொடுத்திருந்தாங்க ரஷ்யா. பதிலுக்கு உக்ரைனும் இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்னு அவங்களும் பெருமூச்சு விட்டாங்க. பட் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் டைரக்டா ரஷ்யாவுக்கு தன்னுடைய படைகளை அனுப்பி ஒரு பெரிய நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவோம்ல ஒரு மார்ச் பாக்ஸ் அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு அணிவகுப்பை நடத்தி காமிச்சிருக்காரு. மாஸ்கோவினுடைய வெற்றி விழாவில் வடகொரியாவினுடைய நபர்கள் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அதாவது தலைவர்கள் ஒரு விழாவில் கலந்துக்குவாங்க, பட் அந்த நாட்டினுடைய குடிமக்கள் எப்படி இங்க அனுபவிப்பு பண்ணுவாங்க? அப்போ ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டைப்பை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அளவிற்கு நண்பேண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கேஸ் தான் இவங்க 2 பேரும். அதுவும் இந்த செஞ்சதுக்கத்துல அவங்க அணிவகுத்து போன காட்சிகள் இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு காட்சியாவே காண்பிக்கிறேன். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பர்பா இருக்கும். இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா, ஈரான் அடுத்தடுத்து அமெரிக்க கப்பல்களை கைப்பற்றிக்கிட்டே இருக்காங்க. இது தொடர்பான காட்சிகளும் நான் அடுத்து உங்களுக்கு பிளே பண்ணி காமிக்கிறேன். எண்ணெய் விநியோக தடையால் உலகத்தினுடைய கவனம் ஈர்ப்பதற்கு ஈரான் இப்ப முயற்சி பண்றாங்கிறது தான். தனது சாகசத்தை விளக்கக்கூடிய வகையில அமெரிக்க கப்பலை கைப்பற்றுவது போன்ற வீடியோ காட்சிகளையும் ஈரான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அந்த காட்சிகளையும் இப்ப நீங்க பார்க்கலாம். மார்க் ரூபியோ வருத்தப்பட்டு சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் அப்படியே சொல்றேன். ஒரு சர்வதேச நீர்வழி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். அந்த இடத்துல போய் அமெரிக்கா அது எனக்கு சொந்தமானது அப்படின்னு உரிமை கொண்டாடுறாங்கல்ல, அதுவும் தப்பு. அதே நேரத்துல ஈரான் உரிமை கொண்டாடுவது அதை விட தப்பு. இது நம்ம சொன்னது. பட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் மேல மட்டுமே குற்றம் சுமத்துறாரு. அது ஏற்புடையதா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. பதிலுக்கு ஈரான் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை மையப்படுத்தி சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், கியூபாவின் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடை இருக்குல்ல, அது மட்டும் இயற்கைக்கு சாதகமான அம்சமாம், ஜனநாயக அடிப்படையில் செஞ்சாங்களாம். அப்போ அமெரிக்கா மட்டும் இயற்கைக்கு எதிராகவும் ஜனநாயகத்திற்கு எதிராகவும் செயல்படலாம். நாங்க எங்களுடைய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீரிணைக்கு கட்டண வசூல் பண்ணக்கூடாதா? இது என்ன நியாயம் அப்படிங்கிற கேள்வியையும் இப்போ ஈரான் சைட்ல இருந்து எழுப்பியிருக்காங்க. வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்றாரு, இப்போ நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா, வடகொரியாவினுடைய அதிபருக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த பாதிப்புக்கு காரணமா இருக்கும்ல ஒரு நாடு, அந்த நாட்டின் மீது அணு ஆயுதத்தை ஏவி ஒட்டுமொத்த நாட்டையும் அழிச்சிடு. இதுதான் வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் புதிதாக எழுதி இருக்கக்கூடிய அரசியல் சாசனம். அவராகட்டும் அவருடைய மகளாகட்டும் அடுத்தடுத்து பதவி ஏற்க போறாங்க. அப்போ இந்த பதவி ஏற்கிறவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ல. அப்போ அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரியில இருந்து தன்னுடைய நாட்டினுடைய தலைவர்கள் அவர் பாதுகாக்கிறதுக்காக அணு ஆயுதம்லாம் ரெடி பண்ணிட்டாரு. எப்போ அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கும் தலைவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அறிவுரையா சொல்றதுக்கு பதிலாக சட்டமாவே எழுதி கொடுத்திருக்காரு. அந்த சட்டம் தான் வடகொரியா அடுத்ததாக அணு ஆயுதம் ஏவும். அது எப்போ அப்படின்னா, எங்களுடைய நாட்டினுடைய தலைவர்களை நீங்க அட்டாக் பண்ணும்போது. சூப்பர்ல.
எல்லாத்தையும் தாண்டி யுஏஇ பிளஸ் பக்ரைன் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க உளவு மையம், ஸ்பை ஏஜென்சி அப்படிம்பாங்க, அந்த இடத்துலையும் முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய உள்கட்டமைப்புகள் மேலையும் ஒரு பெரிய அட்டாக்கை ஈரான் நடத்தியிருக்காங்கிறத ஈரானே அனௌன்ஸ்மெண்டா கொடுக்குறாங்க. வளைகுடா பகுதியில் பதற்றம் அதிகரிச்சுள்ளதற்கு இதுதான் காரணம்னு சொல்லப்படுது. ஸோ யுஏஇ அப்படிங்கிற நாடு ஈரானுக்கு ஒரு கிள்ளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக யுஏஇ அப்படிங்கிற கண்ட்ரியும் அமெரிக்காவுக்கு காசு கொடுத்து ஈரானை அட்டாக் பண்றதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியா வெர்சஸ் யுஏஇ அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள பயணம் போயிட்டு இருக்கு. ஈரானும் இப்போ யுஏஇக்கு எதிராக சில சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க கப்பல்களை கைப்பற்றி இருப்பதற்கு இன்னைக்கு நைட்டு ட்ரம்ப் ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், நாளையிலிருந்து புதியதொரு போர் முறை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மே மாதம் 10ஆம் தேதி ட்ரம்பினுடைய ஆட்டமாக இருக்கலாம். அதற்காக வெயிட் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.